ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமான முட்டை வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த காரசாரமான முட்டை மிளகு வறுவல் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆயில் போட்டுக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ நீல வாக்கில் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இதில் கடுகு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த முட்டை வறுவல் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூடலாம் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்து கூட அருமையாக இருக்கும். சும்மாவே கூட அப்படியே சாப்பிட்லாம். நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் வயிற்றுக்கு. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா 1 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுத்து இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி கூட போடலாம். நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட்டாக ஆல்ரெடி அரைச்சிருந்தேன். அதனால் அதிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். இதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ அடுத்த இதில் நம்ம கொஞ்சம் மசாலா பொடி போடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து போடுங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். பெப்பர் பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா முட்டைக்கு, அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் மிளகா பொடி. அடுத்த சீரகப்பொடி, வறுத்து அரைச்ச சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி, நாலு முட்டை நான் சேர்க்க போகிறேன். அதுக்களவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி போடலாம். ஒரே ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா மசிஞ்சு ஒரு தொக்கு மாதிரி வரும் இல்லையா, அது வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே அந்த நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசம்லாம் போயிடும். கரெக்டாக இருக்கும் 2 வதங்கிறதுக்கு, அது மசிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி வதங்கியிருக்கு. இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மசாலாவை மட்டும் எடுத்துக்க போகிறேன். மிச்சத்தை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம முட்டையை ஒன்று ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இப்போ இந்த 2 முட்டை வந்து உடையாமல் ஊற்றணும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஊற்றிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் 2 வந்து உடஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வந்து மல்லித்தலையை தூவிக்கலாம்.
தூவிட்டு இதை வந்து 4 கட் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இந்த சைடு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை மிளகு வறுவல் ரெடி. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த முட்டை மிளகு வறுவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்ததுனால எல்லாத்து வீட்லேயுமே எல்லாத்துக்குமே அதிகமாக சளி பிடிச்சிருக்கு இல்லைங்களா? நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சளிக்கு வந்து தொண்டைக்கு எதமாக இருக்கும். உங்களுக்கு காஃபெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி மிளகு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.